ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வந்து டைட்டில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம வந்து இன்றைக்கி சீட்டெட்டோட கரண்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த சீட்டெட் பற்றின ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் வந்து சீட்டெட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வந்து சீட்டெட் அப்ளை பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த தடவை வந்து சீட்டெட்டில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம அதோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 29/9/2021லேருந்து 19/10/2021 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடலாம். அண்ட் லாஸ்ட் டேட் வந்து 19/10. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஃபீஸ் வந்து 20/10/2021. ஸோ இதில் வந்து நீங்கள் போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் மோடில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஆஃப்லைன் மோட் ஆஸ் யூஷுவல் நீங்கள் பேங்க் செலான் எடுத்து ஆஃப்லைன் மோடில் நீங்கள் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் மாதிரி பண்ணி நீங்கள் ஆன்லைன் மோட்லேயும் நீங்கள் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க இப்போ டீட்டெயிலாக இதுக்குள்ளே பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது சீட்டெட்டுங்கிறது சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது நீங்கள் வந்து ஒரு டிடிஎட் இல்லை பிஎட் இல்லை எந்த ஒரு டிப்ளமோ ஒரு டெட் எந்த ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி ஆஃப் எஜுகேஷன் ஏதாவது ஒரு எஜுகேஷன் டிகிரி பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ண முடியும். அண்ட் அதர் தேன் தேட் 12th படித்தவங்க போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்தவங்களாம் இதெல்லாம் பண்ண முடியாது. டீச்சர் டிகிரி டிப்ளமோ இல்லைனா பிஎட் டிகிரி எல்லாம் பண்ணியிருக்கவங்க தான் இதை பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வந்து ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்றதை போட்டிருக்காங்க தெளிவாக. ஸோ நீங்கள் வந்து இந்த எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா சீட்டெட் அஃபிஷியல் வெப்சைட் www.ctet.nic.in போய் அதுக்கான ஃபுல் பர்டிகுலர்ஸை பார்க்கணும். அண்ட் மோரோவர்ஸ் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் ஆஃப் ஃபீ வந்து எந்த மோடில் செல்லான் மூலமாக பண்ண போகிறீங்களா இல்லை ஆன்லைன் மூலமாக பண்ண போகிறீங்களாங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. அண்டு கனரா பேங்க்லேருந்து எடுக்கிற செலானை வந்து ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கோங்க. அண்ட் ரிமெம்பர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தடவை அப்ளை பண்ணிவிட்டு திருப்பியும் அதே பேர் வச்சு திருப்பியும் அப்ளை பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து திருப்பியும் வந்து எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்ளை பண்ணுறது எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஸோ ஒன்றுக்கு மேலே வந்து நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. மோர் தென் ஒன் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணாதீங்க. ஸோ தெளிவாக எல்லா பர்டிகுலர்ஸும் எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு தடவை கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அண்ட் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா https://ctet.nic.in அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். ஸோ நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லை அப்ளிகேஷன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட இமேஜஸ் ஃபோட்டோகிராஃப் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சரை வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து செலானா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங்கான்னு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அண்ட் கன்ஃபர்மேஷன் பேஜ் கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக அது யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ். ஸோ உங்களோட இது எல்லா அப்ளிகேஷன்ஸ்லேயும் இருக்கிறதா நீங்கள் வந்து ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்கிறது பார்க்குறாங்க. அண்ட் ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் சூஸ் பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து எவ்வளோ கேரக்டர்ஸ் 8 to 13 கேரக்டர்ஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் பண்ணிவிடுங்க.
அதில் வந்து கரெக்டான பாஸ்வேர்ட்ஸ் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அதுக்கு ஏற்றுக்க மாதிரி ஒரு பாஸ்வேர்ட், நல்லா கரெக்டான பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. அண்ட் ஸ்கேன்ட் இமேஜஸ், ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர்ஸ் ஸ்கேன் பண்ணி கரெக்டான ஜேபிஜி ஃபார்மேட்டில் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது ஆஸ் யூஷுவல் ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃப் வந்து 10 KB to 100 KB சைஸ் தான் இருக்கணும். அண்ட் ஃபோட்டோகிராஃப் 3.5 cm to 4.5 cm ஹைட் தான் இருக்கணும், வித் அண்ட் ஹைட். ஸோ சிக்னேச்சரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 30 KBக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ இதெல்லாம் முன்னாடியே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஸோ தேட் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கக்கூடாது. அண்டு பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஃபார் ஜென்ரல் அண்ட் OBC கேட்டகரி 1000 rupees பே பண்ணணும். அண்ட் சாரி ஒன்லி பேப்பர், ஏதாவது ஒரு பேப்பர் அப்ளை பண்ணுறதா இருந்தால் 1000 rupees கொடுக்கணும், பே பண்ணணும் ஃபார் ஜென்ரல் ஆர் OBC கேட்டகரி. போத் பேப்பர் அப்ளை பண்ணுறீங்கன்னா 1200 rupees பே பண்ணணும். இதே SC ST டிஃப்ரெண்ட்லி ஏபிலிட்டி பர்சன்னா ஒரு பேப்பர் அப்ளை பண்ணுறதுக்கு எதர் பேப்பர் 1 ஆர் பேப்பர் 2 ஏதாவது ஒரு பேப்பர் அப்ளை பண்ணுறதுக்கு 500 rupees பே பண்ணணும். அண்ட் போத் பேப்பர்ஸ்க்கு 600. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மோட் ஆஃப் பேமெண்ட் ஈச்சலான் மூலமானா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கனரா பேங்க்கில் தான் போய் ஈச்சலான் எடுக்கணும். ஆர் பை ஆன்லைன் மோட்னா அதுக்கு வந்து யூ கேன் சூஸ் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் ஆப்ஷன். அண்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை again and again read பண்ணி if you are satisfied then only you can apply. And father mother names அதெல்லாம் வந்து டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து 10th சர்டிஃபிகேட் படி இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ எனி கரெக்ஷன்ஸ் வந்து ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா கரெக்ஷன்ஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து அதுக்கு முன்னாடி எல்லாம் அக்யூரேட்டாக நீங்கள் வந்து போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுலேயும் அதே தான் போட்டிருக்காங்க, கரெக்ஷன்ஸ் பண்ண முடியாது, நோ சேஞ்ச் வில் பி அக்செப்டட் த்ரூ ஆஃப்லைன் மோட். ஓகே, டேட் ஆஃப் அட்மிட் கார்டு எப்போ வந்து அட்மிட் கார்டு வருங்கிறது சிட்டட் வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வந்து எங்களோட அட்மிட் கார்ட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஈச்சலான் கனரா பேங்க் ஈச்சலான் வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அதோட ரெக்கார்ட் வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஃபார் எனி ஸ்கூல். இது வந்து ஜஸ்ட் இது வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன். ஸோ தட் நீங்கள் வந்து இதை வச்சு இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் வந்து KVS, நவோதியா, வேறு ஆர்மி ஸ்கூல், வேறு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். தென் உங்களுக்கு கரெக்ட் இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கொடுங்க. ஸோ தட் எந்த ஒரு சீட்டட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக ரீச் ஆகிடும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா டேட் போட்டிருக்காங்க 16/12/2021 to 13/1/2022 வரைக்கும் எக்ஸாம் நடக்குது. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2ன்னு 2 ஷிஃப்ட்ஸில் மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் நடக்குது. மார்னிங் 9:30 AM to 12 noon அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து 2:30 to 5 o'clock. ஸோ ரெண்டுமே 2.5 hours பேப்பர். அண்ட் வந்து ஆன்லைன் மோடில் நடக்குது. ஸோ எக்ஸாக்ட் டேட் வந்து உங்களோட அந்த உங்களோட அட்மிட் கார்டில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ மோட் ஆஃப் சப்மிஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி seated.nic.in அந்த வெப்சைட்டில் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். இதில் அது சேம் டீட்டெயில்ஸ் தான் போட்டிருக்காங்க. செலான் எடுக்கணும், லேட்டஸ்ட் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், so please note that fee submitted. Okay, money order, demand draft, IPO அது மூலமாக மணி வந்து சென்ட் பண்ணுறது will be rejected. ஸோ யூ கேன் டூ தேட். ஒன்லி திங் வந்து நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஆன்லைன் பேமெண்ட் இல்லைனா ஈச்சலான், கனரா பேங்க் ஈச்சலான், இது 2 தான் ஆப்ஷன். ஸோ நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்து சீட்டட் யூனிட்டுக்கு அனுப்பக்கூடாது. உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் கன்ஃபர்மேஷன் பேஜ் வச்சுக்கோங்க. அது போட்டிருக்காங்க. ஓகே, எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியர் கட்டாக எலிஜிபிலிட்டி கொடுக்கல. ஸோ வாட் எவர் இட் இஸ், லெட்ஸ் சி. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் அவங்க வந்து என்னலாம் குவாலிஃபிகேஷன் ஒரு பர்சனுக்கு, ஒரு எஜுகேஷன் டீச்சர்ஸ்க்கு இருக்கணும், ப்ரைமரி, ப்ரீ ப்ரைமரி, அப்பர் ப்ரைமரி லெவல்ஸ்க்கு இருக்கணுமோ அதெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மோரோவர் இட் இஸ் ஜஸ்ட் அன் டீச்சர் சென்ட்ரல் டீச்சிங் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இட்ஸ் நாட் அன் அப்பாயின்மெண்ட், அதையும் வந்து சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி சீட்டட் எக்ஸாமினேஷன் நம்ம பார்ப்போம். ஸோ பேப்பர் 1 நீங்கள் வந்து எழுத போகிறீங்கன்னா கிளாஸ் 1 to 5th டீச் பண்ணுற டீச்சராக நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி ஆவீங்க. ஸோ இதுக்கு பேப்பர் 1 கிளியர் பண்ணிங்கன்னா, பேப்பர் 2 கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 6 to 8 தட் இஸ் செகண்டரி எஜுகேஷன் டீச்சராக வந்து நீங்கள் வந்து இருக்கிறதுக்கு வந்து குவாலிஃபை ஆவீங்க பேப்பர் 2 கிளியர் பண்ணிங்கன்னா. இஃப் யூ வாண்ட் டு குவாலிஃபை இன் பேப்பர் 1 and பேப்பர் 2 both, பேப்பர் 1 பேப்பர் 2 யூ கேன் அப்ளை ஃபார் போத். ஓகே, ஸோ இது வந்து பேசிக்லி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கிற ஒரு எக்ஸாம். அண்ட் இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 mark அண்ட் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஆஸ் யூஷுவல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 2.5 hours டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன். அண்ட் எல்லா கண்டென்ட்ஸும் கம்பல்சரி எழுதணும். ஸோ அதில் வந்து 5 கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ சிடிபி, சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜியில் 30 MCQs, லாங்குவேஜ் 1 30 MCQs, லாங்குவேஜ் 2 30, மேத்தமேட்டிக்ஸ் 30 அண்ட் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் 30. ஸோ டோட்டலி 150 MCQs, 150 marks. ஓகே, இதில் லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2 எது நீங்கள் அதிகமாக ப்ரொஃபிஷியன்சி இருக்கோ நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து லாங்குவேஜ் 1 ஆப் பண்ணலாம். அண்ட் அதர் தேன் தேட் நீங்கள் வந்து அதர் லாங்குவேஜ் எனி லாங்குவேஜ், ஹிந்தி ஆர் இங்கிலீஷ், தமிழ் ஆர் இங்கிலீஷ், தெலுங்கு ஆர் இங்கிலீஷ், எப்படி எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வந்து லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2 சூஸ் பண்ணலாம். இதில் வந்து சிடிபியில் பார்த்தீங்கன்னா 6 to 11 years. இது வந்து பேப்பர் 1ங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ப்ரைமரி டீச்சர்னு வரும்போது 6 to 11 ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களோட எஜுகேஷன் சைக்காலஜி, டீச்சிங் மெத்தடாலஜிஸ் அதெல்லாம் தான் வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது, லேர்னர்ஸ் எப்படி வந்து அவங்களோட குவாலிட்டிஸ் இருக்கணும் ஆஸ் அ குட் டீச்சர், இதை பற்றி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் பேப்பர் லாங்குவேஜ் 1 ஃபோக்கஸ் பண்ணால் எப்படி நம்ம மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ப்ரொஃபிஷியன்சிஸ் பார்ப்பாங்க. அண்ட் லாங்குவேஜ் 2 பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் எபிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அண்ட் இதில் வந்து என்னெல்லாம் லாங்குவேஜஸ் நீங்கள் இந்தியன் லாங்குவேஜஸ் இதில் இருக்குது, நீங்கள் எதோ ஆப் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு 20 லாங்குவேஜஸ் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். இங்கிலீஷ், அசாமி, ஹிந்தி, பெங்காலி, காரோ, குஜராத்தி, கன்னடா, காசி, மலையாளம், மணிப்பூரி, மராத்தி, மீசோ, நேபாளி, ஒரியா, பஞ்சாபி, சான்ஸ்கிரிட், தமிழ், தெலுங்கு, திபேத்தியன், உருது. இதோட கோட் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை அப்ளை பண்ணும்போது இந்த கோட் நம்பரை சூஸ் பண்ணணும். கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் அண்ட் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ். இது வந்து கான்செப்ட் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், பெடகாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் 30 questions 20 கொஸ்டின் வந்து ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கும். அண்ட் ரிமைனிங் 10 வந்து கான்செப்சுவல் பேசிஸ் அண்ட் பெடகாஜிக்கல் மேத்தமெட்டிக்கல் பெடகாஜி பற்றி கேட்பாங்க. அதே மாதிரி என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா 20 questions வந்து
science concepts, and other than the remaining 10 வந்து pedagogical science pedagogy இருக்கும். இதில் முக்கியமாக வந்து என்சிஆர்டி சிலபஸ் புக்ஸ் தான் நீங்கள் படிக்கணும். அது வந்து அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். 1 to 5th என்சிஆர்டி புக்ஸ் நீங்கள் படித்தாலே போதும். யூ கேன் ஸ்கோர் குட் மார்க்ஸ். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பேப்பர் 2க்கு போகலாம். பேப்பர் 2 அதே சேம் 2.5 hours எலிமெண்ட்ரி ஸ்டேஜ். ஸோ இதுலேயும் அதே தான். பட் ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா, இங்கே வந்து நம்ம வந்து செகண்டரி போகும்போது நம்ம வந்து என்ன எக்ஸ்ட்ரா சோஷியல் ஸ்டடீஸ் இன்க்ளூட் ஆகும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு ஒரு 60 MCQs, அது இல்லாத சோஷியல் சயின்ஸ் அப் பண்ணுறவங்களுக்கு ஒரு 60 MCQs இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது மேத் சயின்ஸ் மேஜரா இல்லை சோஷியல் சயின்ஸான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை கரெக்டாக ஆஃப் பண்ணிக்கோங்க. அதர் தென் தட் அதே சேம் CGP 30 MCQs, language 1 30, language 2 30, mathematics and science 60 or social science 60, total 150 marks. So as usual, no negative markings. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்டரின்னு வரும்போது 11 to 14 இயர்ஸோட குழந்தைங்களோட எஜுகேஷனல் சைக்காலஜி தான், இதை பற்றி தான் கேட்பாங்க. டீச்சர்ஸோட குட் குவாலிட்டிஸ் என்ன, அது சம்மந்தமாக தான் இருக்கும் கொஸ்டின்ஸு. ஸோ மற்றது எல்லாமே வந்து language 1, language 2 அதோட நேச்சர்லாம் வந்து அந்த பேப்பர் ஒன் மாதிரியே தான் சேம். ஸோ இதுக்கும் வந்து 2 languages இருக்குது. அது வந்து என்னெல்லாம்னு போட்டிருக்காங்க. அதே சேம் பேப்பர் 1ல் பார்த்த மாதிரி தான். இதில் வந்து 6th to 8th என்சிஆர்டி ஸ்கூல் புக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுலேயே வந்து அதுலேருந்து தான் வந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதுலேயே வந்து எல்லாம் கவர் ஆகிடும். ஸோ மெயின் கொஸ்டின் பேப்பர் வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஓகே, ஸோ 60% மார்க் அண்ட் above 60 and above percentage மார்க் வந்து இருக்கணும் டெட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ சீட்டட் ஸ்கோர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்குவாங்க. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், KVS, NVS, சென்ட்ரல் டிபேட்டியன் ஸ்கூல்ஸ், இதுக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு சீட்டட் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அகெயின் நான் இதுக்கு பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சீட்டட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு. ஸோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தட் வீடியோ இன் மை சேனல். ஸோ இதில் வந்து அன்எய்டட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயும் நீங்கள் வந்து சீட்டட் வச்சு அப்ளை பண்ணலாம். அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் பாடிஸ் இருக்கிறதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ டெட் எக்ஸாம் ரீசெண்டாக கண்டக்ட் பண்ணலைன்னா தே வில் கன்சிடர் சீட்டட் ஸ்கோர். ஸோ சீட்டட் அப்ளை பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா இட்ஸ் ரியலி குட் திங். அண்ட் அதுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக அந்த சீட்டடோட ஸ்கோர் வச்சு நீங்கள் ஒரு ஸ்கூலில் ஜாப் எடுத்துக்கலாம். ஓகே, லாஸ்ட் இயர் தான் வந்து சீட்டோட சீட்டட் கிளியர் பண்ணவங்களுக்கு வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அது இங்கே போட்டிருக்காங்க. சீட்டட் வேலிடிட்டி பீரியட் ஆஃப் சீட்டட் வந்து வில் பி ஃபார் லைஃப் டைம் ஃபார் ஆல் கேட்டகரிஸ். தட்ஸ் a குட் நியூஸ். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அதில் எது பாசிபிள், ஃபஸ்ட் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ், தேர்ட் சாய்ஸ், ஃபோர்த் சாய்ஸ்னு 4 சாய்ஸ் கொடுக்கணும். அதில் எது வந்து பாசிபிளோ அதை வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அட்மிட் கார்டு வந்ததுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டுக்கு 7:30 AM வந்துடணும். அதாவது 120 minutes பிஃபோர் த எக்ஸாமினேஷன் வந்துடணும். ஸோ ஆஸ் யூஷுவல் அட்மிட் கார்டு இதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள் என்ன எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும். ஸோ ஃபீஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டால் நீங்கள் திருப்பியும் ரெமிட் பண்ண முடியாது. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க.
அண்ட் எந்த ஒரு ஃபால்ஸான இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் கொடுக்காதீங்க. தட் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து காம்பன்சேட்ரி டைம் வந்து 50 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட் பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர் ஆப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்ஸ் ரிசல்ட் வந்து அவுட் ஆகிடுச்சு, நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லாக்கர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து நீங்கள் மார்க் ஷீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ரிசல்ட் சீட்டட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 2 months அதோட டீட்டெயில்ஸ் ரெக்கார்ட் டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து வீடிங் அவுட் ஆகிடும், டிஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஆன்சர் கீ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன ஒரு க்ரீவன்ஸையும் வந்து ரிகார்ட் டு ஆன்சர் கீ நீங்கள் வந்து பண்ண முடியாது. ஸோ இப்போ இருக்க கரண்ட் பேண்டமிக்னால நம்ம கேண்டிடேட்ஸ் வந்து ஃபெசிலேட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வச்சுருக்காங்க. லாஸ்ட் இயர் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் தான் கொடுத்துட்ருந்தாங்க. பட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் இருந்துச்சு, ஷேடிங் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக மாற்றிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிபிடி பற்றி போட்டிருக்காங்க. சிபிடி பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு எப்படி வந்து சீட்டட் அப்ளை பண்ணுறது, அதுக்கான பேப்பர்ஸ் என்னெல்லாம் வந்து பற்றி கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் பற்றி நான் நெக்ஸ்ட்டு செப்பரேட்டான வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், until then watch my channel. Thank you. ஸோ நீங்கள் சீட்டட் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து இதில் வந்து கொஞ்சம் வெல்வர்ஸ் ஆகிக்கலாம். எப்படி வந்து சிபிடி இருக்குன்றதுக்கு நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நான் சீட்டட்டோட சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சோன்னா நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. இது வந்து மோஸ்ட்லி வந்து பிஎட்டில் நீங்கள் படித்த கான்செப்ட்ஸ் தான் வரும். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் நான் வந்து வெரி சூன் நான் வந்து போட போகிறேன். ஸோ டூ வாட்ச் அண்ட் என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதோட ஒரு காப்பி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. அண்ட் யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் வருது இது ரிலேட்டட், கான்செப்ட் ரிலேட்டட். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து படித்தாலும் யூ கேன் ஸ்கோர் ஹை மார்க்ஸ். ஸோ இது பேப்பர் 2ஓட சிலபஸ். ஸோ லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2, பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 1 மோரோல சேமாக தான் இருக்கும். அந்த சயின்ஸ், மேக்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமான கான்செப்ட்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து கேண்டிடேட்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி டைம் கரெக்டாக இப்போ பண்ணிக்கோங்க. அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கே வந்து அலோகேட் பண்ண சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 120 மினிட்ஸ்க்கு அது பிஃபோர் வந்துடுங்க. எல்லாமே ஒரு டிரான்ஸ்பரண்ட் பவுச்சுக்குள்ளே வச்சுக்கோங்க. பென்சில், ரப்பர் எதுவாக இருந்தாலும், கால்குலேட்டர்ஸ், எலக்ட்ரானிக் பென், ஸ்கேனர்ஸ், பென் ட்ரைவ்ஸ் இதெல்லாம் வந்து கொண்டு வரக்கூடாது. அண்ட் ரிஸ்ட் வாட்ச், கேமரா, வாலெட் இதெல்லாம் வந்து கொண்டு வரக்கூடாது. மொபைல் ஃபோன்ஸ் எது வந்தாலும் கொண்டு வரக்கூடாது. பர்ஸ் எதுவுமே நீங்கள் வந்து அலோட் பண்ண மாட்டாங்க, அங்கே தனியாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொண்டு போகாதீங்க. ஆஸ் யூஷுவல் இன்விஜிலேட்டரோட கன்சர்ன் எல்லாம் உங்களால் வெளியே போக முடியாது. ஸ்மோக்கிங், ஸ்பிட்டிங் அந்த மாதிரிலாம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட் போட்டிருக்காங்க. டீ, காஃபி அண்ட் கோல்ட் ஸ்நாக்ஸ் அதையும் எக்ஸாமினேஷன் ஹவரில் பண்ண முடியாதுன்னு போட்டிருக்காங்க.
ஸோ நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னா அது உங்களோட கொஸ்டின் பேப்பரான்னு சொல்லிட்டு பாருங்கள். கரெக்டான சப்ஜெக்ட்ஸ் தான் வந்திருக்கான்ட்டு பாருங்கள். உங்களோட லாங்குவேஜ் ஆப் பண்ணிங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உடனே இன்விஜிலேட்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள்.